தாய் மகளும் கொண்டுட்டு மூட்டையை கட்டி வச்சுட்டு இவனை ஃபோன் போட்டு வர வச்சுருக்காங்க. காலனா வந்துருக்கு. இவனை கொண்டுட்டானா அவனை வச்சுக்கிட்டு நம்ம 3 பேர் உள்ள ஜாலியாக இருந்துட்டானா அப்போ மைண்டு ஃபுல்லாக அவளுக்கு ஆயிடுச்சு. முற்றிலும் அடையாளம் தெரியாத அளவிற்கு எரிந்து விட்டிருந்தது இறந்து போனவரின் உடல். அருகிலேயே சாக்குப்பை ஒன்று கிடந்தது. அந்த சாக்கில்தான் இறந்தவரின் உடலை கொண்டு வந்திருக்க வேண்டும் என போலீசார் ஊகித்து கொண்டிருந்தனர். உள்ளூர் மக்கள் உதவியுடன் எரிந்து கொண்டிருந்த உடல் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனையும் நடத்தப்பட்டது. மருத்துவர்கள் அந்த உடலை ஆராய்ந்த போது உடல் முழுவதும் பல்வேறு இடங்களில் கத்திக்குத்து காயம் இருப்பதை கண்டார்கள். தாய் மகளும் கொண்டுட்டு மூட்டையை கட்டி வச்சுட்டு இவனை ஃபோன் போட்டு வர வச்சுருக்காங்க. இவன் என்னத்தை சொல்ல கொண்டுட்டாலே நம்ம ஏற்கனவே இவன் இறக்க குணம் உள்ளவன், அதனால இவன் கொண்டு போயிட்டான். கார்த்தியை நல்லவர் என அவரது அக்கால் சான்றிதழ் கொடுத்தாலும் ஊர் மக்கள் அதனை நம்புவதற்கு தயாராக இல்லை. ராணி பல தவறுகளை செய்த போதும் பெண் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அதனை பொறுத்து கொண்ட கணவர் ஞானசேகர் இப்போதும் ஊர் மக்களின் முன்னால் ஹீரோ போல உயர்ந்து நிற்கிறார். ஆம், குருவிநத்தம் கிராமத்தில் இருந்து அச்சங்குளம் செல்லும் சாலையில் இறந்து கிடந்தவர் ஞானசேகர் தான். வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்ட ஞானசேகர் ராவோடு ராவாக காட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்டு அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக எரிக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஞானசேகர் வீட்டில் இருந்த தடயங்கள் அனைத்தும் இறந்தவர் யார் என்பதை அடையாளம் காட்டிவிட்டன. அடுத்த சில மணி நேரங்களில் காவல்துறையினர் 3 பேரை கைது செய்திருந்தனர். ஒருவர் பெயர் ராணி, மற்றொருவர் கார்த்தி என்ற இளைஞர், இன்னொருவர் ராணியின் 16 வயதான மகள். சுற்று வட்டாரமே அதிர்ந்து போய் கிடக்கிறது இந்த படுகொலையை கண்டு. உல்லாசத்துக்காக இப்படி ஒரு கொலையா என திகைத்து போயிருக்கிறார்கள். குருவிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மீன் வியாபாரி தான் ஞானசேகர். அவர் ஒரு ஜாலியான மனிதர் என்று கூறுகிறார் அவரது உறவினர் அருள்ராஜ். எல்லாருமே ஊரில் ஜாலியாக பேசுவார். சொந்தக்காரங்க இந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் அவர் ஜாலியாக நிற்பார். முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து எதுனாலும் கூசாமல் கேட்டு என்னனாலும் அவர் பண்ணுவார். போல சூப்பரான ஒரு டைப்பு. படக்குன்னு அவங்க கத்துவான்னு தான் சொல்லுவாங்க தவிர மற்ற எதுவுமே எப்போ கத்துனாலும் ஆனால் அவங்ககிட்ட மறுநாள் அவங்க பேசலாம் அவர் போய் பேசிடுவார். இதே ஊரைச் சேர்ந்த கார்த்தி ஞானசேகரின் வீட்டருகில் ஒரு மரப்பட்டறை நடத்தி வந்தார். எங்காவது மரப்பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமென்றால் ஞானசேகரின் லோடு ஆட்டோவை வாடகைக்கு எடுத்துக்கொள்வார் கார்த்தி. பட்டறை ஒன்று இருக்குது, அதில் ஒரு கார் வச்சிருக்கிறதால இவரும் ஆட்டோ வச்சிருக்காரா, அவங்க ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்தாலும் இவரும் போவார். பேச்சுவார்த்தை கொஞ்சம் இருந்தது. இவர் ஞானசேகரை அண்ணன் இருக்காரா என கார்த்தி தேடி வந்த போதெல்லாம் ஞானசேகரின் மனைவி ராணிதான் அவருக்கு பதில் சொல்லி வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஞானசேகரை தேடி வரும் சாக்கில் ராணியிடம் உறவாடத் தொடங்கி இருக்கிறார் கார்த்தி. அடிக்கடி சந்தித்துக் கொண்டதால் கார்த்தியும் ராணியும் உடல் ரீதியாகவும் நெருங்கியதாக கூறுகிறார்கள் காவல்துறையினர். அது இவருக்கு தெரியவே இல்லை, தெரியாமையே இருந்திருக்குது. ரொம்ப நாளாக தெரியாமையே இருந்திருக்கு. இதே சாக்காவை இவர்கிட்ட பேச சாக்கா வச்சாவே வந்து அவங்களும் அதான் வந்தவொடனே ரொம்ப இவங்க தொடரவனே இவன் வேணுக்குனே பேசணும் இவங்களே ஃபுல்லாக தொடர ஃபுல்லாக இதை. கார்த்தியும் ராணியும் பழகி வந்தது ஊர் மக்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை. அதனை ஊராருக்கு முரசறைந்தது போல சொன்னது வேறு யாரும் அல்ல, ராணியின் மூத்த மகள்தான். ஆம், ராணியை சந்திக்க வீட்டிற்கு வந்து சென்ற கார்த்தி ராணியின் மகளிடமும் தனது வேலையை காட்டியிருக்கிறார். அறியாத பருவத்தில் இருந்த அந்த சிறுமியோ கார்த்தியின் தூண்டிலில் மாட்டிக்கொண்டார். அதே சமயம் தாய் ராணி போல இந்த தொடர்பை ரகசியமாக வைத்துக் கொள்ள அவருக்கு தெரியவில்லை. அவரது வயது கோளாறு காரணமாக தெருவில் நின்று கொண்டு கார்த்தியிடம் காதல் வம்பு செய்து காட்டி கொடுத்து விட்டார் என்கிறார்கள். மூத்த பொண்ணையும் உள்ள சேர்த்து பழக்கமாக்கிட்டாங்க. ரெண்டாவது தாயும் பொண்ணும் அவங்க கூட ஃபுல்லாக பழக்கமாகி இது கொஞ்சம் ஊருக்குள்ள கொஞ்சம் வெளியே கொஞ்சம் தெரிஞ்சவங்க அவர் காத்துக்கும் போயிருச்சு. ஊராருக்கு தெரிந்த ராணி கார்த்தி விவகாரம் ஞானசேகருக்கு தெரிய வந்த போது ஒன்றை மட்டும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது தனது மகளுக்கும் கார்த்திக்கும் தொடர்பு இருப்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. அதோடு ராணியின் நடவடிக்கை குறித்து ஞானசேகர் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அதற்கு காரணமும் இருந்தது. ராணி ஏற்கனவே ஒரு நபருடன் இப்படி பாலியல் ரீதியான தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அந்த நபருடன் தான் வாழ்வேன் என்று சென்று விட்டார். ஆனால் ஞானசேகருக்கும் ராணிக்கும் 2 பெண் பிள்ளைகள் இருந்ததால் அவர்களின் எதிர்காலம் கருதி ராணியை மீண்டும் அழைத்து வந்திருக்கிறார் ஞானசேகர். போன வருஷம் வீட்டை விட்டு 2 பிள்ளைகளை போட்டு கூட்டிட்டு போயிட்டான். எல்லாருமே ஊர்ல பேரவாதிகளுக்கு சேர்க்காதடா, உனக்கு சேர்க்காத பிள்ளைகளுக்காருனாலும் பிள்ளையிலேன்னு சேர்த்துட்டான்.
பிள்ளையிலே நம்ம பிள்ளையில ஆறு வாப்பா தாய் இல்லைனா இந்த வயசுக்கு வந்திருக்கு எப்படியாலும் சேர்த்துக்காப்பான்னு எல்லாரும் சொல்லி அவனை சேர்க்க வச்சுட்டாரு. சேர்த்து இந்த பிள்ளைக்கு வயசுக்கு வந்து கரை தண்ணி வச்சுனா வந்து வீட்டுக்குள்ள வந்து அடிக்க வந்துட்டான். வந்து என்கிட்ட புலம்புனா நானும் வந்து சத்தி சத்தமாட்டு 2 பிள்ளை இருக்கா பாருங்க, 2 பிள்ளை இருக்கா, நீங்க விட்டு கொடுத்து போ மணிக்குன்னா அப்படின்னு சொல்லுவேன். நீ இப்படி இருந்துட்டு பொண்ணை மட்டும் கெடுத்துடாத, பொண்ணை இதுல சேர்க்காத அப்படின்றாங்க. அவங்க இது கேட்கவே இல்லை சுத்தமா. அவரு சத்தம் போட்டு பார்த்தாரு, முடியல. நான் காலைலனா விழுறேன்னு காலைலனா வந்திருக்கேன். நீ வேணா போயிட்டு வா, என்ன நீ வேணா நீ போயிட்டு வா, இந்த 2 பொண்ணை விடணுமா நான் வளர்த்துக்குவேன், நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ட்டு. அவ வெளியே போனான், போக மாட்டேன்னு ஒரு சாதனை. கார்த்தியுடன் சுகம் கண்ட ராணி கணவர் ஞானசேகரை கண்டுகொள்ளவே இல்லை. மாறாக வேறு ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். கார்த்தி திருமணமாகாத நபர். அவருக்கு திருமணமாகிவிட்டால் தன்னுடைய தொடர்பை முறித்து விடுவார் என ராணி கருதியதாக கூறுகிறார்கள். இப்படி ஒரு சூழலில்தான் ராணியின் மகள் கார்த்தியின் வலையில் விழுந்திருக்கிறார். இது ராணிக்கு மிகவும் வசதியாக அமைந்து விட்டது. தனது மகளை கார்த்திக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் தானும் ஜாலியாக இருக்கலாம் என அவர் கருதினாராம். இதற்காக அவர் எடுத்து வைத்த திட்டங்கள் அனைத்தும் விபரீதமானவை. ஆம், ஞானசேகரை கொன்றுவிட்டால் என்ன என்ற சிந்தனை அந்த மூவர் கூட்டணிக்கு உதித்திருக்கிறது. நம்ம வெளியே போனா பிழைச்சிக்கிட முடியாது. இந்த வீடு இவ்வளவு இருக்கு, இவனை கொன்னுட்டானா நம்ம வீட்டுல நம்ம இந்த வீட்டை வச்சுக்கிட்டு இருந்துக்கலாம், அவனை வச்சுக்கிட்டு நம்ம 3 பேர் உள்ள ஜாலியா இருந்துட்டானா அப்படின்னு அவளுக்கு அந்த மைண்ட் ஃபுல்லா அந்த இதுல அந்த கிறுக்குல அந்த மைண்ட் ஃபுல்லா அவளுக்கு ஆயிடுச்சு. ஞானசேகர் வாரத்தில் 2 நாட்கள் தூத்துக்குடிக்கு சென்று மீன் எடுத்து வந்து விற்பனை செய்வார். மீன் எடுக்க செல்லும் போது தனது லோடு ஆட்டோவை எடுத்துச் செல்வார். நள்ளிரவில் தான் மீண்டும் திரும்பி வருவார். கார்த்தியிடம் 2 வாகனங்கள் இருந்தன. அதில் ஒரு வாகனத்தை வைத்து மோதச் செய்து விபத்து போல சித்தரித்து விடலாம் என்பது ராணி மற்றும் கார்த்தியின் முதல் திட்டமாக இருந்தது என்கிறார்கள் காவல்துறையினர். கவலையில கண்ணே முடிக்க முடியல, படவடன்னு வருது, படவடன்னு வருதுங்கையும் கீழே கோயில போய் ஒழுங்குச்சு மெழுகையை பொறுக்கி வச்சு கொடுத்துட்டு தான் மீனுக்கு போயிருக்கான். மீனுக்கு போய் அங்கேயும் மீன் துறையில போய் மீன் கேட்க போய் நிற்பானா, படவடன்னு வருமா குத்தச்சு கொடுப்பானா. அவர் தூத்துக்குடி மெயினை தாண்டி அடுத்து எங்கள் ஊர் பசங்க ரோட்டில் வரும்போது மீனாட்சிபுரத்துக்கிட்ட வந்துட்டு இருந்திருக்காரு. உரம் வந்துட்டு இருந்திருக்காரு. பின்னாடியாக வந்து ஒரு கார் வந்து அடிச்சிருக்கு. கார் அடித்த உடனேயும் அது காரு சும்மா மாதிரி இருக்குனார். அவருக்கு இருக்குல்ல சரியில்ல, காரு ஸ்பீடாக வந்து பின்னாடி அடித்த உடனே அவர் ஆட்டோ சாப்பிட்டு முன்னாடி போய் முண்டை கவுந்து 2 கவுந்து ஒரு கவுந்து கவுந்து போச்ச உடனே. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு விபத்தில் சிக்கிவிட்டோம் என்றுதான் ஞானசேகர் பதட்டம் அடைந்திருக்கிறார். ஆனால் வாகனத்தை வைத்து மோதியவர்கள் பெட்ரோல் குண்டையும் வீசிய போது தலைதெறிக்க ஓடி சென்று தப்பி இருக்கிறார் ஞானசேகர். கண்ணாடி வெளியே வந்திருக்கான். வெளியே வர 2வது ஒன்று எறியும் முதுகுல விழுந்துருக்கு. முதுகுல விழுந்து முதுகுல கட்டி விட்டுக்கிட்டே கிளக்காம ஓடி, அதுல இருந்து தெக்காம ஓடி ஒரு மஞ்சள் செடிகளோ இருந்திருக்கான். செருப்பு கூட இல்லையா காலில். வந்து ஒரு 10 குழச்சாலும் இருக்க முடியல. ஒருத்த குண்டி வேதனை நெத்தியில 2 அடி, தண்ணிமதில 2 அடியும் 2 அடி, இந்த கொசம் அடி, ஆடெல்லாம் கீழ்ச்சி கீழே அந்த கையில குப்பிக்கான், இந்த கையில குப்பிங்க லைட் எடுத்துக்கான். நள்ளிரவில் வீடு வந்து சேர்ந்த ஞானசேகர் தனது மனைவி ராணியை இந்த விவகாரத்தோடு இணைத்து பார்க்கவில்லை. தன்னை கொலை செய்யும் அளவுக்கு ராணி போவாள் என்று ஞானசேகர் நினைக்க தவறிவிட்டார். யார் வீட்டில்தான் சண்டை இல்லை, அதற்காக கொலை செய்வார்களா என்ன என்று ஞானசேகர் நினைத்து விட்டார். ஆனால் ராணி தனது உல்லாசத்துக்கு தடையாக இருக்கும் யாரையும் உயிரோடு விடப்போவதில்லை என்பது ஞானசேகருக்கு தெரியாமல் போய்விட்டது. என்ன மச்சான் நைட்டு எதுக்கு ஃபோன் போட்டிங்க அவ்வளோ நேரம்னா? ஏடா வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. எப்படி இல்லை, இப்போ வந்துட்டு இருந்தாடா, பின்னாடியாக ஒரு வண்டி இடிச்சுது, ஆட்டோ மொத்தத்துக்கு சோழி முடிஞ்சுடா எல்லாமே, அதை நீ கூப்பிட தான் அவனை ஃபோன் போட்டேன் அப்படின்னா. நீ வரலோடனே பிரதீப் ஃபோன் போட்டான்டா, அவன் தான் என்ன கூப்பிட்டு போனான். அவன் 3 மணிக்கு அவன் கூப்பிட்டுருக்கான். அவன் சொன்னார், அந்த சட்டையை எடுத்து காமிச்சார். பார்த்துக்கோடா முதுகு இப்படி சட்டை தீப்பு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, சட்டை முன்னாடியெல்லாம் எரிஞ்சு போச்சு சட்டை. அதை எடுத்து காமிச்சாரு. இந்த மாதிரி இப்போ குண்டை வீசுனாங்கடா, அதனால தான் பயந்து ஓடி அவனை ஃபோன் போட்டேன் அப்படின்னா. என்ன மச்சான் மீன் எடுக்கிற இடத்துல எதுவும் இல்லையா? மீன் எடுக்கிற இடத்துல எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு பகையாளி கிடையாதுடா, நான் வழிப்பறி கொண்டு வந்திருப்பாங்களோ தான் நினைச்சாரு. அப்பவும் அங்கே போலீஸ்காரங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுன்னாரு. இவர் சரி எதுக்கு கம்ப்ளைண்ட், நமக்கு அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு அவர் அப்பவும் நினைச்சு பார்க்கல. எப்படி நம்ம கொண்டாடி பிள்ளைய நம்ம பண்ணுவேன், ஆனால் இப்போ கொல்ல மாட்டாங்கன்னு அவர் நினைச்சிட்டே இருந்தார். ஞானசேகர் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிவிட்டார் என்று அவர் மட்டுமல்ல மொத்த ஊரும் பேசிக்கொண்டது. அப்படி கண்டத்திலிருந்து தப்பியவர் தான் பின்னர் சாலையோரம் கறிக்கட்டையாக எரிந்து கொண்டிருந்தார்.
அடுத்த நாள் சனிக்கிழமை ஞானசேகருக்கு சாதாரணமாகத்தான் விடிந்தது. ஞானசேகர் இவ்வளவு பெரிய விபத்தில் சிக்கியிருந்தது பற்றி ராணி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. எனக்கு காப்பி போட்டு கொடுக்கா, எனக்கு ஏண்டாங்க காப்பியை போட்டு கொடுத்தா, அந்த பிள்ளை கூட இருந்தது ஆசையில இருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கா. கண்டுபிடிச்சிருவாயில என்னமோன்ட்டு ராத்திரியா வேலை பண்ணிட்டேன். மறுநாள் விடிந்த போது ஞானசேகரை காணவில்லை என்று ஊர் முழுவதும் ஒரே பரபரப்பு. அதே சமயம் அச்சங்குளம் செல்லும் வழியில் ஒரு உடல் எரிந்து கொண்டிருப்பதாக தகவல் பரவ ஏதோ விபரீதம் நடந்திருப்பதாக ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். சிலர் பசுவந்தனை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார்கள். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தபோது எல்லாவற்றையும் தோண்டி துருவி விட்டார்கள். சனிக்கிழமை இரவு ஞானசேகர் தூங்கியவுடன் கார்த்திக்கு போன் செய்து வரவழைத்திருக்கிறார் ராணி. எப்படியாவது அவரை கொன்றுவிடு என கெஞ்சி இருக்கிறார். நாம் வாழ வேண்டும் என்றால் என் கணவர் உயிரோடு இருக்கக்கூடாது என மீண்டும் மீண்டும் சொல்லவும் கார்த்தி புறப்பட்டு வந்து விட்டார். அவருக்கும் நோக்கம் இருந்தது. ராணியை வைத்துக் கொள்ளலாம், அவரது மகளை கட்டிக்கொள்ளலாம் என 2 லட்சத்தின் ஆசைப்பட்டதாக கூறுகிறார்கள் காவல்துறையினர். சொல்லி அவன் வாங்கி கொடுத்த போனெல்லாம் பிடிக்கி கையில் வச்சுருக்காங்க. நம்ம குடும்பம் அடக்கழிச்சு கிடவே, நீ அடக்கழிச்சுக்காதல, எனக்கு அரவுசுரா தீட்டேன், நீ என்ன குறைய அடக்கழிச்சுக்காதங்க, உங்களுக்காகத்தான் நான் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கான் பாவம். ஏன் நானும் இருக்க அப்படித்தான் சொல்லுவேன், 2 கையும் நீச்சிக்கிட்டு உங்களுக்காகத்தான நான் ஓடி ஓடி உழைப்பேன், கொஞ்சம் இறக்கம் பாருங்களேன். அந்த பையன் காலையும் போய் விழுந்துருக்கான். பிறகு புதிய காலில் 2 காலையும் விழுந்து அவன் கொண்டாட்டு காலையும் விழுந்துருக்கான். எனக்கு சொல்லுதாமல சித்தி, அவன் காலில் விழுந்துட்டு இதுக்கு மேலே நீ என்ன சொல்லுறது அப்படின்னா. முன்னதாக தனது கணவர் யாரையோ பார்க்க சென்று இருப்பதாகவும் 7 மணிக்கு தான் தொடர்பு கொள்ள முடியும் என கூறியிருக்கிறார் ராணி. அந்த சமயத்தில் ஞானசேகரின் உடல் தீக்கு இரையாகி கொண்டிருந்தது. இனி தப்ப முடியாது என்ற நிலையில்தான் ராணியும் அவரது காதலனும் சிக்கி இருக்கிறார்கள். தேடி வர முடியல, எந்திரிச்சு காணாமான்னு கேட்டேன். கேட்கறதுக்கு என்ன சொல்லுதா, 5:30 மணிக்கு எழுப்பிட சொன்னாயத்த. நான் எந்திரிச்சு பார்க்க ஆளை காணும். 3 பேரும் முடிச்சுக்கிட்டு நிற்காய. அந்த சின்ன பிள்ளை தெரியாது இருக்க, அது 2 பேரும் குறை முடி முடிச்சுக்கிட்டா. எனக்கு அந்த சந்தேகமே வரலையே. செல்லில் போன் போட வேண்டியதானங்க, போன் போட்டா இந்த செல்லு சார்ஜ் எத்தனை மணி கிடக்கு. கடப்பாறை கம்பியால் அடித்தும் கத்தியால் குத்தியும் ஞானசேகரை கொலை செய்திருக்கிறார்கள். ஞானசேகரை கொலை செய்ததாக மனைவி ராணி, மகள் கார்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் தூக்க மாத்திரை கொடுத்து நைட்டு படுத்த வச்சுருக்காங்க. இவங்க அந்த பையனை கூப்பிட்டு தாயும் இந்த மூத்த பொண்ணு சேர்ந்து அவர் மைக்கேல் லைனில் இருக்கும்போது அவர் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு மிளகா பொடி அள்ளி போட்டு அருவாட்டு வெட்டியிருக்காங்க. இந்த இடத்துல தலையோடு உடஞ்ச அளவுக்கு வெட்டு, இந்த இடத்துல 3 வெட்டு, இங்கே இதில் ஒரு 3 வெட்டு வெட்டி கொண்டிருக்காங்க. அப்படி சித்திராவை பண்ணி கொண்டிருக்காங்க. அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார். குருவிநத்தம் கிராமத்தில் வசித்து வந்த கார்த்தியின் அக்காள் செல்வியை நாம் சந்தித்த போது கார்த்தி ஓர் உயிரை கொல்லும் அளவுக்கு இரக்கமற்றவன் அல்ல என்று சொன்னார் அவர். கார்த்திக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டிருந்ததாக கூறிய அவர் இந்த கொலையால் எல்லாம் நாசமாகிவிட்டது என்றும் கவலைப்பட்டார். யாரையும் பற்றி எதிர்த்து கூட பேச மாட்டான். அதே மாதிரி அவன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் ஆசைப்படுவானே தவிர அவங்க அடுத்தவங்க காசுக்கு ஆசையப்பட மாட்டான் என்றைக்குமே. அதே மாதிரி ஏதாவது நம்ம இந்த எறும்பை கொல்லுடா, இதை கொல்லுடா, என்னடா அது போய் போகுது, அதை அடித்து போடுறான்னு சொன்னோன்னா அது ஒரு உயிருக்கா, அதெல்லாம் யோசிக்கா, ஏன் நீ ஈஸியாக நீ கொன்றியா, அதுவும் நம்மளை மாதிரி ஒரு கடவுள் படைச்சிருக்கான்ல அப்படின்னு அப்படி சொல்கிற கேரக்டர் அவன். வீட்டில் பார்த்த பெண்ணைத்தான் திருமணம் செய்வேன் என கூறிய தம்பி இப்போது ஜெயிலில் இருப்பதை அவரால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. அதாவது கார்த்திக்கு ராணியையோ அல்லது அவரது மகளையோ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இருந்ததில்லை என்கிறார் செல்வி. இவனை சும்மா எட்டி பார்த்துருந்துருக்கு. இவன் பட்டறையில் நார்மலாக வேலைக்கு போகிறவன் தான். ஆனால் எங்களுக்கு சுத்தமாக அவன் மேலே சந்தேகமே கிடையாது. ஏன்னா நம்ம பிள்ளை யோக்கியமாக தான் இருக்குதுன்னு நாங்கள் நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்க தான் செஞ்சோம். ஏன்னா அந்த நம்பிக்கை அவன் காப்பாற்றிக்கிட்டு தான் இருந்தான். ஏற்கனவே அவனுக்கு பொண்ணு பார்க்குறது இவன் 20 நாளுக்கு முன்னுக்கிட்டி பொண்ணு பாருங்கம்மா சொல்லிட்டான் எங்ககிட்ட. காரு எங்களோட காரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆக்சிடென்ட் ஆனது இவன் என்ன சொன்னால், நான் குற்றாலத்துக்கு போகிறேன், குற்றாலத்துக்கு போகையில் தான் இப்படி மரத்தில் மோதிட்டேன்னு சொன்னான். கடைசியில் இவங்க போலீஸ்காரங்க சொன்னால் 2 காரும் ரெண்டும் ஒன்றா இவன் தான் கொன்னுட்டான்னு சொல்கிறாங்க, இவன் தான் மோதிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க, இவன் தான் அவனை கொல்லதுக்கு முயற்சி பண்ணான்னு சொல்கிறாங்க. ஞானசேகரின் கொலைக்கு வேறு ஒரு காரணத்தை அவர் முன்வைத்தார். ராணி முதல் முறையாக ஒரு பையனுடன் சென்று திரும்பிய போது ராணியை ஞானசேகர் கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட்டதாக கூறுகிறார். குறிப்பாக ராணியின் உடலில் பல இடங்களில் சூடு வைத்தார் என அவர் குற்றம் சாட்டுகிறார். ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க, சூடு வைக்கிறான், எங்கெங்கெல்லாம் வைக்கிற தெரியாத இடத்துலலாம் வச்சிருக்கான். இவனை எப்படியாவது கொலை பண்ணணும்னா அவள் முயற்சி பண்ணுது. இவளுக்கு ஆள் தேவைப்படுது. அதனால தான் இவ என் தம்பியை
ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கா. தாய் மகளும் கொண்டுட்டு மூட்டையை கட்டி வச்சுட்டு இவனை ஃபோன் போட்டு வர வச்சிருக்காங்க. இவன் என்னத்தை சொல்ல கொன்னுட்டாலே நம்ம ஏற்கனவே இவன் இறக்க குணம் உள்ளவன், அதனால இவன் கொண்டு போயிட்டான்.